வணக்கம். மித்ரன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் திவ்யா பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஷியல் பால்சி, அதாவது தமிழில் முகவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகவாதம் வந்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சடன் மசில் வீக்னஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபேஸ், அதாவது முகத்தினுடைய ஒரு பாதி பகுதியில் வந்துட்டு சடன் மசில் வீக்னஸ் வந்துட்டு ஏற்படும். இதனால இந்த ஃபேஷியல் பால்சி வருது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டேமேஜ் ஆர் ஸ்வெல்லிங், அதாவது ஃபேஷியல் நர்வில் வந்துட்டு ஒரு டேமேஜோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்வெல்லிங்கோ இந்த மாதிரி ஏற்படுறதுனால இந்த ஃபேஷியல் பால்சி வருது. கோல்டு கம்ப்ரெஷன் அடுத்து அதாவது நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறோம், ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கோம் அப்படிங்கும்போது அந்த குளிர்ந்த காற்று வந்து நம்மளுடைய காதுகளில் வந்து படும்போது அது அந்த ஃபேஷியல் நர்வில் பட்டு அந்த ஃபேஷியல் நர்வ் வந்துட்டு டேமேஜ் ஆகுறனால இந்த ஃபேஷியல் பால்சி வருது. அப்புறம் வேறு என்னென்ன கண்டிஷனில் வருது பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் டியூமர், அப்புறம் வந்துட்டு ஏதாவது ட்ராமா நடக்குது, அடிப்படுது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்லலாம் வந்துட்டு இந்த ஃபேஷியல் பால்சி வரும். இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மவுத் டீவியேஷன் இருக்கும், வாய் வந்துட்டு ஒரு கோணலாக அந்த மாதிரி இருக்கும், நெற்றி வந்துட்டு அவங்களால வந்துட்டு சுருக்கவே முடியாது, கண்களில் வந்துட்டு சிமிட்டவே முடியாது, பிளிங்க் பண்ணவே முடியாது. அந்த அஃபெக்டட் பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணை வந்துட்டு டோசிஸ், அதாவது கண்ணை திறந்த மீனியே இருக்கும். அந்த ஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனஸாக இருக்கும். அதனுடைய ஆப்போசிட்ல ஐயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்களில் இருந்து நீர் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களால வந்துட்டு சரியாக பேச முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அஃபெக்டட் பகுதியை வந்துட்டு நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு உணர்ச்சிகளுமே வந்துட்டு இருக்காது, நம்னஸ் வந்துட்டு ஃபீலிங் இருக்கும், லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு, லாஸ் ஆஃப் ஸ்மெல்லு, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ஒரு தீர்க்க முடியாத வியாதியா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு ஒரு 2 to 3 வீக்ஸில் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம சரி பண்ணிடலாம். நம்ம ஆயுர்வேதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நஸ்யம், தர்ப்பணம் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு பயன்படுத்தி இந்த ஃபேஷியல் பால்சியை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். ஓகே, தேங்க்யூ.